Taste the Daily. அண்மை செய்தி. 16 கோடியில் கட்டப்பட்டு 6 மாதத்தில் ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட வந்த அமைச்சர் ஏவா வேலுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் ஓட்டைகளாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்து பல்வேறு இடங்களில் முற்றுகையிட்டு சேற்றை வாரி இறைத்து போராட தொடங்கிவிட்டார்கள். திமுக ஆட்சியில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்ட மேம்பாலம் 6 மாதத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம் என்பது தமிழகத்தில் நிகழ்ந்திருப்பதாகவும், இப்படிப்பட்ட அலங்கோலமான பாலத்தை கட்டிய திமுக அமைச்சர் ஏவா வேலுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு அவரை விரட்டி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பெஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் என பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், அதே போன்று திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களும் மிகப்பெரிய அளவில் சேதத்தை சந்தித்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் முக்கிய நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய சாத்தனீர் அணை, குப்பந்தம் அணை, மிருகண்டா அணை, தென்பகத்தோப்பு அணை உள்ளிட்ட அணைகளில் முழு அளவு கொள்ளளவு எட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அந்த திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியம் அகரம் பள்ளிப்பட்டு என்கிற பகுதியிலே தொண்டாமானூரை இணைக்கக்கூடிய வகையில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திமுகவுடைய அந்த ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலத்தை கட்டியதாக கூறப்படுகிறது. 6 மாதத்திற்கு முன்பாகத்தான் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டதாகவும், கடந்த செப்டம்பர் மாதம் சென்னையில் இருந்து ஸ்டாலின் இந்த பாலத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த பாலத்தை போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய இவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததாக பொதுமக்கள் ஆவேசப்பட்டிருக்கிறார்கள். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த வரி பணத்தில் கட்டி முடிக்கப்பட்ட 6 மாதங்களே ஆன அந்த பாலமானது தற்போது இடிந்து விழுந்திருக்கிறது. மக்களுடைய வரிப்பணம் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். திமுக அரசினுடைய அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்ட பெண்களும் முதியவர்களும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். பாலம் கட்டியது நான் தான் என்று சொல்ல போது, நீங்கள் கட்டிய பாலம் உங்கள் லட்சணம் 6 மாதத்தில் தெரிந்துவிட்டது, இந்த பாலம் தற்போது வெள்ளத்தோடு சென்று விட்டது என்று பொதுமக்கள் கூறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று கூடி ஏவா வேலுவை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு, அகரம், பள்ளிப்பட்டு, தொண்டாமானூரை ஆகிய பகுதியில் இணைக்கக்கூடிய இந்த பாலங்கள் 3 மாதங்களுக்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2/9/2024 அன்று திமுக ஆட்சியில் ஸ்டாலின் காணொலி வாயிலாகத்தான் இந்த நேரடியாக செல்லாமல் திறந்து வைத்திருக்கிறார். அங்கே களத்திலே இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் ஏவா வேலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் 6 மாதத்தில் இந்த லட்சணத்தில் இருக்கிறது. ஒருபுறம் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக விழுப்புரம் சென்ற திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை மக்கள் முற்றுகையிட்டு எங்கள் பகுதிக்கு வந்து பாருங்கள் என்ன லட்சணம் என்று கேள்வி எழுப்பிட்டார்கள். மற்றொரு புறம் கொடுக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் முழுமையாக வரவில்லை என்று அடித்து மக்கள் ஒரடியாக முழுவதுமாக ஒன்று சேர்ந்து போராட்ட களத்திலே குறித்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலே இன்று திமுக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி ஆகியோரை சேற்றை வாரி இறைத்து மக்கள் அங்கிருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். அதே போன்று கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை பகுதியிலே வாரிசு அமைச்சர் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாது என்று மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் திமுகவிற்கு எதிராக மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை கொடுங்கையூர் பகுதியில் இன்றைக்கு சாக்கடை நீரும் கழிவு நீரும் கலந்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திலே கட்டி முடிக்கப்பட்ட 6 மாதத்தில் திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு கட்டிய அந்த பாலம் தற்போது அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, இடிந்து விழுந்திருக்கிறது. மக்கள் வேதனையோடு முற்றுகையிட்டு அமைச்சரோடு வாக்குவாதம் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள்
உங்கள் ஆட்சியில் என்ன லட்சணத்தில் இருக்கிறது என்று அவரிடம் கேள்வி கணைகளை தொடுத்த போது அவர் அங்கிருந்து நழுவி சென்று விட்டார் என்றுதான் மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். ஒரு தண்டனை கிடையாது. அந்த மாதிரி பேசக்கூடாது ஐயா. தண்டனை கொடுக்க கூடாது. ஒரு தண்டனை கிடையாது. அந்த மாதிரி பேசக்கூடாது ஐயா. தண்டனை கொடுக்க கூடாது. வந்தோம்.